அன்பார்ந்த மாணவர்களே, மூன்றாம் பாடம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சமன்பாட்டியல் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரமாக இதை படித்து கொண்டிருக்கோம். இந்த வாரத்தோடு இதை நாம் முடித்து விடலாம். உங்களுக்கு எடுத்து பாருங்கள் புத்தகத்தை. 3.6 வரைக்கும் தான் இருக்கும். 3.7 1 மார்க் கொஸ்டின். அதை நம்ம கூகுள் மீட்டில் நம்ம அது கூகுள் கிளாஸ் டெஸ்ட்டில் நம்ம அதை எழுதி முடிச்சிட்டோம். இப்போது இந்த சம் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.4. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் தீர் சால்வ். இதில் பாருங்கள் 4 எக்ஸ் இருக்குது, 4 ஃபேக்டர்ஸ் காரணிகள் இருக்குது. இதில் அப்போது இதுக்கு எத்தனை தீர்வு உண்டுன்னா 4 தீர்வுகள் உண்டு. இப்போ ஈக்குவல் டு 0னா பிரச்சனை இல்லை, ஈக்குவல் டு 504 இருக்குது. இதை நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுனா, ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் அப்படி எடுத்துக்குவோம். ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் எடுத்தால் தான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டேர்ம் ஒன்று வரும். பாருங்கள் இப்போ எப்படி எடுக்கிறது பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 5ஓடு நான் எக்ஸ் ப்ளஸ் 4 எடுத்துக்கிறேன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 7ஓட எக்ஸ் ப்ளஸ் 6 எடுத்துக்கிறேன். நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா ஆன்சர் சரியாக வராது. இது ரெண்டும் எடுத்திங்கன்னா குழப்பம். நான் ஒரு இடம் வந்தோடனே காமிக்கிறேன், இது வரதுக்காக தான் இதை செய்கிறோன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த இடம் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 5ஓட எக்ஸ் ப்ளஸ் 4 தான் எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 6 எடுத்தாலும் அந்த ஆன்சர் வராது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பெருக்க போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 4 4x. அடுத்தது மேலே வாங்க. மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5x, மைனஸ் 5 இன்ட்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 5 20. ஸோ இது ஒன்று முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே செய்ய போகிறோம் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 6 6x, மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 7 42 ஈக்குவல் டு 504. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்குது. இதை பாருங்கள், 4xல் 5xை கழிச்சா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் 6xல் 7xை கழிச்சா அதுவும் மைனஸ் எக்ஸ். ஏன்னா 6x சின்ன நம்பர், 7x பெரிய நம்பர், அதில் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ். மைனஸ் 42 ஈக்குவல் டு 504. ஓகேவா? இது பாருங்கள், இதுக்காக தான் நம்ம இது மாதிரி செய்கிறோம். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். நீங்கள் வேறு எது எடுத்து பெருக்கினாலும் இது ரெண்டும் சேமாக வராது. ஸோ நம்மளுடைய எய்ம் இதான் விஷயம். இது ரெண்டும் சேமாக வர்றதுக்காக இதையும் அதையும் எடுத்துக்கிறோம், இது ரெண்டையும் தனியாக எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ இப்போ இதுக்கு பேர் நம்ம டீன்னு வைப்போம், இல்லை ஒய் ஏதாவது ஒரு பேர். நான் என்ன வைக்க போகிறேன், டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு என்க வச்சாச்சா. இப்போ அந்த இடத்துல இதுக்கு பதிலாக டி போட்டால் என்ன வரும், டி மைனஸ் 20. அதே மாதிரி இதுக்கு பதிலாக டி போட்டால் என்ன வரும் சொல்லுங்கள், டி மைனஸ் 42 ஈக்குவல் டு 504. இந்த பெருக்கணும் மாதிரி இதை பெருக்கலாமா? எதை ரெண்டையும் பெருக்கணும், டீயை டீயால் பெருக்கும். என்ன வரும் சொல்லுங்கள், டீயை டீயால் பெருக்கணும். ஓகேவா? அடுத்தது டீயை மைனஸ் 42ஆல் பெருக்கணும். மைனஸ் 20 டீயால் பெருக்கணும். மைனஸ் 20 மைனஸ் 42ஆல் பெருக்கி எழுதுவோமா? டி இன்ட்டு டி டி ஸ்கொயர், டி இன்ட்டு மைனஸ் 42 மைனஸ் 42 டி, டி இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 20 டி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 42 20ஆல் பெருக்கு, 42 2ஆல் பெருக்கேன் 84. ஒரு சைபர் சேர்த்துக்கோ. ப்ளஸ் 504 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 504. அப்போ ஈக்குவல்ட்டினா ஒரு 0 வரும். ஏன் 0 வந்துச்சு, அது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம், அதனால் 0. இப்போ பாருங்கள், ஒரு இருபடி சமன்பாடு ஆகிடுச்சு பாருங்கள். டி ஸ்கொயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு. மைனஸ் 20 டியும் மைனஸ் 42 டியும் மைனஸ் 62 டி. 840ல் 504 கழிச்சுன்னா ப்ளஸ் 336 ஈக்குவல் டு 0. நீங்கள் அதை கழித்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ காரணிப்படுத்த போகிறோம். ஸோ இதை காரணிப்படுத்தணும்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அந்த காரணி எழுதிடுறேன். நான் என்னென்ன காரணிகள்னால், ஒன்று வந்து டி மைனஸ் 6, இன்னொன்று டி மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 6 56ஆல் பெருக்குனா 336 வரும். மைனஸ் 6 மைனஸ் 56 மைனஸ் 62. தெரியும் இல்லையா? கூட்டினா நடு நம்பர் வரணும், பெருக்குனா கடைசி நம்பர் வரும். ஸோ அப்போ என்னாச்சு, ரெண்டாக பிரிங்க. டி மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அல்லது ஆர் டி மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. இப்போ எதுக்கு பேர் நம்ம டி வச்சோம், அங்கே போங்க. இதுக்கு தான் பேர் டின்னு வச்சு. எதுக்கு பேர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அல்லது அதே தான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்து. 3 2 6 இல்லையா? இங்கே மைனஸ் 1 வரணும். அப்போ இங்கே மைனஸ் போட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 6 2ஓட -3 சேர்த்தா -1. அப்போ என்னென்ன காரணிகள் x - 3 x + 2 = 0. அதேமாதிரி இங்கே பாருங்கள் -56 பிரி 7 -8 பிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 × 56 7ஓட -8 கூட்டினா -1. ஸோ கூட்டினா நடு நம்பர் பெருக்குனா லாஸ்ட். அப்போ என்னென்ன சொல்லு x + 7 x - 8 = 0. இதை ரெண்டாக பிரித்தா என்ன வரும் x - 3 = 0 x + 2 = 0. இதை பிரிங்க x + 7 = 0 x - 8 = 0. அப்போ 4 தீர்வுகள் என்னென்னா x = -3 இந்த பக்கம் வந்தால் +3 ஆகிடும், +2 இந்த பக்கம் வந்தால் -2 ஆகிடும், +7 இந்த பக்கம் வந்தால் -7 ஆகிடும், -8 இந்த பக்கம் வந்தால் +8. ஸோ therefore சொல்யூஷன் தீர்வு. ஸோ என்னென்ன தீர்வு சொல்லுங்கள் 3 -2 -7 8. ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன். அடுத்த சம்முக்கு போகலாம். இந்த சம்மில் செகண்ட் சம்மில் பாருங்கள் 3 மைனஸ் இருக்குது 1 ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சம்மில் எப்படி இருந்துச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் 2 மைனஸ் இருந்துச்சு 2 ப்ளஸ் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கிட்டோம், நடுவில் இருக்க 2 எடுத்து செஞ்சோம். ஆனால் இந்த சம்மில் என்னாச்சு பாருங்கள் 3 மைனஸ் இருக்குது 1 ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸோ இது நீங்கள் ஆக்சுவலி ஹோம் ஒர்க்காக போட போகிறீங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துடுறேன், நீங்கள் மீதி செஞ்சுருங்க. எதை எடுக்கணும்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு போதும். இங்கே பாருங்கள் இந்த x - 4ஓட x - 2 வச்சுக்கோ. அதே மாதிரி x - 7ஓட x + 1 வச்சுக்கோ = 16. இப்படி ஆரம்பித்து நீங்கள் கடற்கடன்னு இது ஹோம் ஒர்க்காக செஞ்சிடலாம். இதில் -b ± √b² - 4ac/2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் வரும். ஏன்னு சொன்னால் இதில் ஒரு ஃபேக்டர் வந்து 70 ரூட்டுக்குள்ளே 17 வரும். நீங்கள் அப்படியே வச்சு காரணிப்படுத்தினா முடியவே முடியாது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த இது வரைக்கும் முடிச்சிடறேன், நீங்கள் மீதியை பாருங்கள். x × x என்ன வரும் x², அப்புறம் x × -2, அப்புறம் இந்த இதை பார்த்துக்கோ. இப்போ நம்ம செய்யலாமா, நீ ஹோமுக்கு தான் செய்ய போகிற, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுறேன். x × x x², x × -2 -2x, -4 × x -4x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 8 முடிஞ்சிடுச்சு. அதேமாரி இங்கே வா x × x x², x × 1 ஒரு x, -7 × x -7x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 7 7 = 16. இப்போ பாருங்கள் x², -4 -2 -6 x. அதேமாதிரி இங்கே வா ஒரு எக்ஸில் -7x போச்சுன்னா -6x -7 = 16. பழக வந்துச்சா என்ன வந்துச்சு, இங்கேயும் x² - 6 இங்கேயும். அப்போ இதுக்கு தான் பேர் நீ என்னன்னு வைக்க போகிற, டீன்னு வைக்க போகிற. இப்போ t = ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செஞ்சுறீங்களா, ஸோ t + 8 t - 8 வரும், t - 7 வரும், பெருக்கிற. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நீ போடணும். ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோ. அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். இந்த சம்மில் இந்த எக்ஸசைஸில் 3 சம் தான் இருக்குது 3.3ல். ஸோ இது தேர்ட் சம்முக்கு வந்துடுறோம். ஏதோ பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு 2xன்னு இருக்குது, இங்கே ஒரு 2x இருக்குது. அதனால இது சேர்க்கறது தான் பிரச்சனை. நீ பார்த்துட்டு இருப்ப இவ்வளோ நேரம். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒன்றா சேர்த்துக்கோ. எப்படி 2x - 1, ஏன்னா இதுலேயும் 2x இருக்குது, அதுலேயும் 2x இருக்கிறதுனால 2x + 3. நடுவில் இருக்கிற ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோ. x + 3 x - 2 + 20 = 0. இப்போ வழக்கம் போல் அந்த பெருக்கிற இதை பார்த்துக்கோ. 2x 2x ஆல் 2x 3ஆல் -1 2x ஆல் -1 3ஆல். ஸோ இப்போ பாருங்கள் 2 × 2 4 x × x x², 2 × 2 4 x × x x², 3 2 6x, -1 × 2x -2x, -1 × 3 -3. இது முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே அதே மாதிரி செய் x × x x², x × -2 -2x, 3 × x 3x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2 6 ப்ளஸ் 20 = 0. இப்போது 4x² அப்படியே வச்சுக்கோ. 6xல் 2x போனால் 4x -3. அதே மாதிரி 3xல் 2x போனால் 1x -6 ப்ளஸ் 20 = 0. இப்போ பாருங்கள் இது ரெண்டுலேயும் இதான் விஷயம் நல்லா கவனிச்சுக்க. இப்போ இது ரெண்டுலேயும் பொதுவாக 4 எடுக்க போகிறோம். அப்போ x² + x, இங்கே -3. ஏன் இந்த 4 வந்துச்சு உங்களுக்கு தெரியும். முந்திலாம் இந்த 2வே வராது, இந்த 2லாம் வராது. ஸோ அந்த 2 வந்ததுனா 2 × 2 4 வந்துச்சு, அது காமனாக எடுத்துட்டேன். இங்கே பாரு அந்த மாதிரி எடுக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டு நடுவில் இருக்கிற ரெண்டுலேயும் 2 இல்லை. அப்போது x² + x
minus 6 plus 20 is equal to 0. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த x square plus xக்கு பேர் tன்னு வைக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுதலாம், put t equal to x square plus x, தமிழில் எண்க பேர் வச்சிட்டோம். இப்போ அதை போய் அந்த இடத்துல போட போகிறோம். எப்படி போட போகிறோம், 4, இதுக்கு பேர் t 4, t மைனஸ் 3, இதுக்கு t வச்சுட்டா t மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ இதை அதே மாதிரி பெருக்கலாமா, எதால் பெருக்கணும், 4t t-ஆல் 4t மைனஸ் 6-ஆல் மைனஸ் 3 இன்ட்டு t, இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்கள், 4t இன்ட்டு t 4t ஸ்கொயர், 4t இன்ட்டு மைனஸ் 6 எவ்வளோ, 6 4 24t, மைனஸ் 3 இன்ட்டு t மைனஸ் 3t, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 3 18 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போது 4t ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் 24t மைனஸ் 3t மைனஸ் 27t, 20 18 எவ்வளோ 38 ஈக்குவல் டு 0. மறுபடியும் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இது எப்போல்லாமா, இப்போ மைனஸ் b எவ்வளோனா மைனஸ் 27 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா மைனஸ் 27 ஸ்கொயர் மைனஸ் 4, a எவ்வளோனா 4, c எவ்வளோனா 38 டிவைடட் பை 2, a எவ்வளோனா 4. ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 27 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 27 நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். 27 இன்ட்டு 27 729 மைனஸ் 16 நம்ம என்ன செய்யணும், 38 பேருக்குன்னா 608, எல்லாம் பெருகி பார்த்துக்கணி டிவைடட் பை 4 2 8. ஓகேவா, இப்போது 27 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் கழி 9ல் 8 போனால் 1, 2 0 போனால் 2, 7 6 போனால் 121 பை 8. ஸோ 27 ப்ளஸ் ஆர் மைனஸ் 121க்கு ரூட் எடுத்தால் 11 121 27 ப்ளஸ் ஆர் மைனஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கும், ரெண்டாவது மைனஸ் எடுத்துக்கும். ப்ளஸ் 11 பை 8 மைனஸ் 11 பை 8. ஓகேவா, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 38 பை 8, 2 1 3 7 1 8. இதை கழி 2ல் 1 போனால் 1, 7ல் 1 போனால் 6 பை 8. இது அடிங்க பார்க்கலாம், இது 8 2 16, இது அப்படி வராது, 19 2 38, இங்கே 4 2 8. ஸோ இது ரெண்டும் விடைன்னு சொல்ல முடியாது, இது ரெண்டும் எதுக்குரிய விடைன்னா டீக்குரிய விடை. அப்போ நம்ம எடுத்து எழுதணும், என்னென்னு எடுத்து எழுதணும், ஒரு விடை t ஈக்குவல் டு 19/4, இன்னொரு விடை t ஈக்குவல் டு 2. இப்போ எது t, அங்கே போங்க பாரு, மறுபடியும் எதுக்கு பேர் டீன்னு வச்சேன், t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இங்கே என்ன எழுத போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 19/4. இங்கே என்ன எழுதுவேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 19. இது ஒன்றுமே இல்லை, அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துரு, ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ அதே மாதிரி இன்னொரு வாட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இப்போ இதை தீர்க்கலாமா, இது ஈஸி. எப்படி ஈஸி, 2 2 பெருக்குனா லாஸ்ட் நம்பர் வரும், கூட்டினா நடு நம்பர் வரும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணி, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2, ரெண்டோடு மைனஸ் 1 கூட்டினா ப்ளஸ் 1. அப்போ எதுவும் காரணிகள் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1, ப்ளஸ் 2 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2. இது சைடு ஒர்க்காக நம்ம செஞ்சுருக்கிறோம், அதனால் இதை சைடில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ 2 தீர்வுகள் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மறுபடியும் நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போது பாருங்கள், எது ஏ வந்து 4, பி வந்து 4, சி வந்து மைனஸ் 19. அப்போ என்ன வரும், மைனஸ் பி வந்து 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர் 16, 4ac 4 ஏவும் 4 தான், என்னன்னாங்க 16, சி எவ்வளோனா மைனஸ் 19 பை 2 இன்ட்டு ஏ எவ்வளோனா 4. ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 19 எவ்வளோனா 304 பை 4 2 8. ஓகேவா,
இப்போது -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 304 16ஓட கூட்டணும்னு சொன்னால் 320/8. 320க்கு எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறது? இதே தான் 16 2 32 0 போட்டுக்கோ, 8 2 16 0 போட்டுக்கோ, 4 2 8 0 போட்டுக்கோ, 20 10 5. அப்போ நம்ம என்ன செய்வோம்? 2 2க்கு ஒரு 2 எடுப்போம், இந்த 2 2க்கு இன்னொரு 2 எடுப்போம், இந்த 2 2க்கு இன்னொரு 2. அப்போ 5க்கு ரூட் கிடையாது. அப்போது 2 4 4 2 8. அப்போ என்ன ஆன்சர்? -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 320க்கு என்னடா ரூட்டுன்னு கேட்டால் 8√5. 8√5/8. இது ரெண்டுலேயும் காமனாக 4 எடுத்துடலாம். அப்போ 4 எடுத்தால் மீதி என்ன இருக்கும்? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 8√5/8. 8 4ஆல் அடித்தா 2. அப்போது 4 தீர்வுகள் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 -2 -1 ப்ளஸ் 2√5/2. இன்னொன்று -1 -√5/2. அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சுப்பா. ஏன்னா 3 சம் தான் இருக்குது. இதில் இருக்கிற இன்னொரு சம் உனக்கு ஹோம்ஒர்க். அந்த எக்ஸசைஸ் முடிச்சு இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போவோம். அதில் 3வது சம்மை நம்ம ஃபஸ்ட் சம்மாக செய்யலாம். ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸ் ஹேவிங் 2i + 3 இஸ் ஏ ரூட். இங்கேயே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிக்கோ. முதல்ல ரியல் பார்ட் வரணும், ரெண்டாவது இமேஜினரி பார்ட் வரணும். இவன் மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு 3 வரணும், பின்னாடி 2i வரணும். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. 2i + 3ஐ ஒரு மூலமாக கொண்ட விகிதமுறு கெழுக்களை உடைய குறைந்தபட்ச படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க. இதெல்லாம் பார்த்து பயந்துடாத, ஒன்றுமே இல்லை, ஈஸிங்க பாருங்கள். 1 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். 3 மார்க் கொஸ்டினில் 1 மார்க் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோ. கிவன் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? 3 + 2i is a root. அதை ஃபஸ்ட் எழுதிக்கோ இல்லையா. 2 + 3i ஒரு மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மூலம் என கிவன் எழுது. தமிழ் மீடியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது பாருங்கள். தேர்ஃபோர் நாம் எழுத போகிறோம். உங்களுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் ரூட்லாம் கான்ஜுகேட் பேராக இருக்கணும், இணை கலப்பெண்ணாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட்லாம் கான்ஜுகேட் பேராக இருக்கும். கலப்பெண் மூலங்கள் இணை கலப்பெண் மூலம் ஜோடியாக இருக்கும். இப்போ 3 + 2i நான் இன்னொன்று என்னவாக இருக்கும்? 3 - 2i இஸ் அனதர் ரூட். இதை நாம் எழுதுவோம். 3 - 2i மற்றொரு மூலமாகும். அப்போது எத்தனை மூலங்கள் நமக்கு கிடைச்சிச்சு? 2 மூலம் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ ரூட்ஸை வச்சுட்டு நம்ம எதை உருவாக்கலாம்? ஈக்குவேஷனை உருவாக்கலாம் இல்லையா? தெரியும் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? x² - sum of the roots into x plus product of the roots is equal to 0. எல்லாருக்குமே தெரியும். x² - மூலங்களின் கூடுதல் into x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஸோ என்னென்ன மூலம் நம்ம பார்த்துட்டோம். அதை ரெண்டையும் கூட்டுவோம், அதை ரெண்டையும் பெருக்குவோம், ஈக்குவல் டு 0. என்னென்ன மூலம்? 3 + 2i ஒரு ரூட், 3 - 2i கூடுதல், சம்னா கூட்டியாச்சு. இப்போ அதேமாரி பெருக்குவோம். 3 + 2i 1, 3 - 2i. ஸோ இதுங்க பெருக்க போகிறோம், இங்கே கூட்ட போகிறோம். ஸோ கூட்டும்போது நம்ம எதை கேன்சல் பண்ணிடலாம்? +2iயையும் -2ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் அங்கே பெருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போது x² - 3 3 6 இதான் கேன்சல் ஆகிடுச்சு. வெளியே x ப்ளஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் a + ib இன்ட்டு a - ibக்கு ஃபார்முலா என்னன்னா a² + b². ஃபார்முலா இருக்குன்னே சொல்லிட்டு இப்போ திருப்பி சொல்ல நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ ஏன்னா 3² ப்ளஸ் b = 2² ஈக்குவல் டு 0. அப்போது x² - 6x 3² 9, 2² 4, 9 4 13 ஈக்குவல் டு 0. இதை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க போகிறேன். அவன் என்ன சொன்னான்? இப்போ கொஸ்டினுக்கு போ. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான், சமன்பாட்டை காண்க. சமன்பாடு தான் கண்டுபிடிக்க சொன்னேன். உட்காந்து சால்வ் பண்ணாலும் உனக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால் அந்த 3வது கேள்வி முடிவடைந்தது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்வி 2வது கேள்வி போக போகிறோம். போன கேள்வி மாதிரியே தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக பாருங்கள் ஒரு √3 இருக்குது. போன கேள்விக்கு இதுக்கு என்ன பாருங்கள் 3 + 2i தான். ஆனால் இதில் பார்க்கும்போது 2 + √3. ஃபஸ்ட்டு ரியல் தான் கொடுத்துக்கிறான், மெய்ப்பகுதி, பின்னாடி கற்பனை பகுதி, அது ஒன்றும் மாற்றக்கூடாது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன இருக்குன்னா √3 இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? கிவன் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? 2 + √3i இஸ் எ ரூட். ஒரு மூலம்
என கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மூலம் சொல்லலாம், தீர்வு சொல்லலாம், 0 0 கூட சொல்லலாம். தேர்ஃபோர் இப்போ நீங்களே சொல்லுங்கள். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இணை கலப்பெண்ணினா ஐக்கு முன்னாடி ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரணும். ஒரு வேளை இங்கே மைனஸ் இருந்தால் நீ ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். தேர்ஃபோர் 2 + 3iக்கு என்ன கான்ஜுகேட்னா 2 - 3i இஸ் அனதர் ரூட். அதே தான் போன சம் செஞ்ச மாதிரியே தான். நீங்கள் கொஞ்சம் குழம்பிடுங்கன்றதுக்காக நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றொரு மூலம் என்க, மற்றொரு மூலம், அவ்வளோதான். இப்போது அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதலாமா? என்ன ஃபார்முலா? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். x² மைனஸ் ரெண்டையும் கூட்டிக்கோ, ரெண்டையும் பெருக்கிக்கோ, ஈக்குவல் டு 0. எதுவும் ரூட்டு 2 + √3i ஒரு ரூட், கூடுதல் சம்னா கூட்டிக்கோ 2 - √3i. ஓகே, ஐ அதே மாதிரிங்க 2 + √3i 2 - √3i. ஸோ x² மைனஸ் இங்கே எதை கேன்சல் பண்ணலாம்? ப்ளஸ் √3iயையும் மைனஸ் √3ஐயும் கேன்சல் பண்ணலாம். இங்கே அது மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா 2 + 2 4. வெளியே எக்ஸை மறந்துடாத. இப்போ மறுபடியும் a + ib இன்ட்டு a - ibக்கு ஃபார்முலா a² + b². ஐ வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை முறை அங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா 2² bனா √3 √3² ஈக்குவல் டு 0. a² + b² ஈக்குவல் டு 0. x² - 4x ப்ளஸ் 2² 4, √2² கேன்சல் பண்ணால் 3. அப்போ என்ன ஆன்சர்? x² - 4x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இவ்வளோதான் ஆன்சர். மறுபடியும் இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்காத. கொஸ்டின் என்னன்னு பாரு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சமன்பாட்டை கண்டுபிடிச்சிட்ட. ஸோ அடுத்தது போகலாம். இப்போ நம்ம சில விடுபட்ட சம்லாம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1ல் 2 சம்மை விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு சம்மும் 6வது சம்மும். அதில் ஃபஸ்ட்டு சம் இப்போ நம்ம பார்க்கலாம். இஃப் த சைட்ஸ் ஆஃப் த கியூபிக் பாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1 2 3 யூனிட்ஸ் டு ஃபார்ம் எ கியூபாய்டு, தென் the volume is increased by 52 cubic units. Find the volume of cuboid. ஒரு கனசதுரத்தின் பெட்டியின் பக்கங்களை முறையே 1 2 3 அலகுகள் அதிகரித்தால் உருவாக்கப்படும் கன செவ்வகத்தின் கன அளவு 52 கன அலகுகள் அதிகரிக்கும் எனில் அந்த கன செவ்வகத்தின் கன அளவு காண்க. இப்போ சும்மா கனன்னு வந்துட்டே இருக்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். இது கியூப், கன சதுரம். இதில் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பக்கத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா எல்லாமே எக்ஸாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கன செவ்வகம்ன்றான். ஏன்னா ஒரு பக்கத்தை ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன். இது இன்னொரு பக்கத்தை 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், இன்னொரு பக்கத்தை 3 சென்டிமீட்டர். அதனால் அது செவ்வகம் சதுரமாக இருக்காது, செவ்வகமாக மாறிடும். கியூபாக இருக்காது, கியூபாய்டாக மாறிடும். கனசதுரமாக இருக்காது, கன செவ்வகமாக மாறிடும். இதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம ஈஸி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? சொல்யூஷன். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூப், தமிழில் கன சதுரத்தின் கன அளவு. கனசதுரத்தின் கன அளவு உங்களுக்கு தெரியும். என்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், இது நீ ஒரு எப்படி படிச்சிருப்ப? ஏ இன்ட்டு ஏ கியூப்னு படிச்சிருப்ப. இதில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப். ஓகே, அதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறான்? 52ன்னு சொல்லியிருக்கிறான். 52. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட், தமிழில் கன செவ்வகத்தின் கன அளவு. கன செவ்வகத்தின் கன அளவு. இது நல்லா கவனிங்க. இது 52ன்னு சொல்லலை, இன்க்ரீஸ்டு பை 52 சொல்கிறான். செவ்வகத்தில் எவ்வளோ அதிகரிக்கும்ன்றான்? 52. வெறும் நம்ம ஃபார்முலா மட்டும் எழுதிக்குவோம். இப்போ இந்த இது வேணாம், 52 வேணாம், நான் அது கடைசியில் சேர்க்குறேன். வெறும் எக்ஸ் கியூப் மட்டும் எழுதிக்குவோம். ஸோ இப்போ கன செவ்வகம் கியூபாய்டு அதேமாதிரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான். ஆனால் இப்போ இன்க்ரீஸ் ஆனது எப்படின்னா, ஒரு பக்கம் 1 அலகும், இன்னொன்று 2 அலகு, இன்னொன்று 3 அலகு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்
என்ன ஆயிடுச்சு இப்போது x+1 x+2 x+3 இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் அவன் என்ன சொல்கிறான், இந்த கனவுல ஏற்படுகிற மாற்றம் தான் ஏற்கனவே இருந்த கியூபோட வால்யூம். இதான் ஃபார்முலா. இதோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 52. சொல்லுங்க, நான் போட்டது தப்பு, ஓகேவா? அது 52 ஏற்கனவே இருந்த கியூபோட வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 52. ஏன்னா இந்த 1 2 3 இன்க்ரீஸ் பண்ணதுனால அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நம்ம வழக்கமாக செய்கிறது நம்ம பார்க்கலாமா? இது 2 மட்டும் எடுத்துக்குவோம். இது எக்ஸால் பெருக்கு, எக்ஸை 2ஆல் பெருக்கு, 1 எக்ஸால் பெருக்கு, 1 2ஆல் பெருக்கு எழுதலாமா? அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். ஸோ பெருக்கு x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 2x, 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், 1 2s are 2, ஓகேவா? அடுத்தது எதை நிறுத்திக்கோ, x+3 நிறுத்திக்கோ. இங்கே x³ + 52. இப்போ இதை கூட்டிக்கோ. 2xம் 1xம் 3x ப்ளஸ் 2. அங்கே x+3 = x³ + 52. ஓகே, மறுபடியும் இதை பெருக்கணும். இதை 3 பெருக்கு, x² எக்ஸால் பெருக்கு, x² 3ஆல். இப்போ அதை பெருக்கிட்டோன்னே 6x² + 11x - 46 = 0 வந்துடுச்சு. அப்போது அதனுடைய இதை காரணிப்படுத்தினோன்னா ஒன்று 2 வரும், இன்னொன்று -23/6 வரும். நீ -b + -√of ஃபார்முலா கூட வச்சு போட்டுப்பார், எப்படி வேணாலும் பண்ணிப்பார். இது தவறான ஆன்சர்னு போட்டேன், இது ரைட்டான ஆன்சர்னு போட்டேன். இது ஏன் தப்புனா, x என்பது கனசதுரத்தின் பக்கம், சைடு ஆஃப் த கியூப் நெகட்டிவாக இருக்காது, குறை எண்ணாக இருக்காது. அதனால தான் இந்த 2 நான் எடுத்துக்கிறேன், இதை தப்புன்னு சொல்லிடுறேன். நம்மளை கேட்டது என்னென்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, கனசெவ்வகத்தின் கன அளவு. அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே சொல்லிட்டேன். x+1 x+2 x+3 சொல்லிட்டேன். இப்போ x வர இந்த 3 இடத்துலையும் நம்ம இந்த 2 போடணும். ஸோ போட்டிருக்கோம் பாருங்கள், 2 + 1 2 + 2 2 + 3, 2 1 3 2 2 4 2 3 5 4 5 20 23 60 கன அலகுகள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் முடிச்சு நெக்ஸ்ட்டு 6th சம் செய்யலாம். இந்த 6வது சம்மை கவனிங்க. சால்வ் த ஈக்குவேஷன் if it is given that 2 of its roots are in the ratio 3:2 என்ற சமன்பாட்டின் மூலங்களில் 2 மூலங்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் தீர். இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷன், முப்படி சமன்பாடு, 3ஆம் படி. அதனால் இதுக்கு 3 ரூட் உண்டு இல்லையா? ஸோ அப்போ அந்த ரூட்டு நம்ம என்ன பேர் வைக்கலாம், லெட் த ரூட்ஸ் பி. 3 ரூட்டுக்கு பேர் நான் என்ன வைக்க போகிறேன், ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கிறேன். என்பவை மூலங்கள் அல்லது தீர்வு என்க. மூலம் என்க அல்லது தீர்வு ஏதோ ஒன்று, ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டான், 3:2ன்னு சொல்லிட்டான். 3:2ன்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு ஸ்கேலார் t எடுத்துக்கலாம், அல்லது ஒரு லாம்டான்னு ஒன்று எடுத்துக்குவோமே. அப்போ ஒரு ரூட் என்னன்னா 3 லாம்டா, இன்னொரு ரூட் என்னன்னா 2 லாம்டா. அடுத்தது அப்படியே தான் வச்சாகணும், ஏன்னா இது 2 மூலங்கள் தான் சொல்கிறான். அப்போது ஒரு மூலம் நம்ம 3 லாம்டா எடுத்துக்கணும், இன்னொன்று 2 லாம்டா, 3:2ன்றதுனால இன்னொன்று காமான்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதலுக்கு என்னென்ன கூட்டணும், 3 லாம்டா 2 லாம்டா காமா, இந்த 3. மூலங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, -b/a மைனஸ், நமக்கு தெரியும் இது a, இது b, ஓகே, இது c, இது d. அப்போ -b, ஏன்னா b வந்து -9 பை a எவ்வளோனா 1 இல்லைன்னு சொல்லிட்டாத 1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9, 1 தான். 3 லாம்டாவும் 2 லாம்டாவும் 5 லாம்டா ப்ளஸ் காமா = 9. அப்போ காமா 3வது மூலம் தான் காமா, அது எவ்வளோன்னு சொன்னால் +5 லாம்டா, இந்த பக்கம் வந்தால் -5 லாம்டா. ஸோ இதை தான் மூலங்களின் கூடுதல் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சது. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மூலங்களின் பெருக்கலுக்கு போக போகிறோம். மூலங்களின் பெருக்கல், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் பெருக்கல், ஓகேவா? என்னென்ன மூலம் பார்த்தோம், 1 3 லாம்டா, இன்னொன்று 2 லாம்டா, 3வது மூலம் வந்து காமா. இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமான்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மூலங்களின் பெருக்கலுக்கு என்ன ஃபார்முலா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு -1, அடுத்து ப்ளஸ், அடுத்தது மைனஸ் வரணும். -d/a மைனஸ் d எவ்வளோ பாருங்கள், 24 பை a எவ்வளோனா 1. அப்போ ஆன்சர் என்ன, -24.
2 6 லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு -24. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இந்த 1 கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டிடியூட்டிங் பதிலிட என்ன பதிலிட போகிற 6 லாம்டா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு -24. எது காமா? 9 - 5 லாம்டா தான் காமா. இப்போ பெருக்கலாமா? 9 6 54 லாம்டா ஸ்கொயர். அடுத்தது 6 5 30 லாம்டா இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் லாம்டா கியூப் ஈக்குவல் டு -24. இதை ஒரு ஒழுங்கு இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு பாருங்க. 3ஆம் படி சமன்பாடு. அப்போ ஃபஸ்ட்டு எதை எழுதணும்? -30 லாம்டா கியூப். ரெண்டாவது என்ன எழுதணும்? லாம்டா ஸ்கொயர் எழுதணும். ப்ளஸ் -24 இந்த பக்கம் வந்தால் +24 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். இந்த மெத்தடில் பண்ணலாமா? இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா -30, செகண்டு கியூபுக்கு அப்புறம் ஸ்கொயருக்கு 54. பாருங்கள், லாம்டா கியூப் லாம்டா ஸ்கொயருக்கு அப்புறம் லாம்டா வரணும். லாம்டா இல்லை பார்த்துக்கோ, மறந்து செஞ்சிட போகிறேன். லாம்டா இல்லாததுனால 0 போடுறேன். அடுத்தது கான்ஸ்டன்ட் 24. ஓகேவா? இப்போ 1 போட்டால் கண்டிப்பாக வருது, பார்த்தாவே தெரியுது நமக்கு. இப்போ 2 போடுங்க. நான் என்ன சொன்னீங்க? நம்மளே 0 போடணும், இதை கூட்டணும், இதை பெருக்கிங்க எழுதணும். ஸோ 0வை எதை கூட கூட்டினாலும் அதே தான். 2 -30ஆல் கூட்டினா -60. 60ல் 54 கழிச்சா -6. பெரிய நம்பர் 60 பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2 12. 0வோட எதை கூட்டினாலும் அதே வரும். எது? -12. இதை பெருக்கிங்க எழுதணும். 12 2 24. என்ன 24? -24. ப்ளஸ் 24 மைனஸ்னால் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி எழுத சொல்ல பார்க்கலாம்? -30 ஸ்கொயர், ஸ்கொயரில் லாம்டா ஸ்கொயர் எழுதணும். அடுத்தது அது தேவையில்லை, நமக்கு அது சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரூட் கிடச்சிச்சு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இன்னும் நமக்கு ரூட் கிடச்சிச்சு. இங்கே 0 வந்ததுனால 2 ஈஸியாக ரூட். ஸோ அப்போது இது நமக்கு தேவையில்லை. தேர்ஃபோர் லாம்டா ஈக்குவல் டு 2 ஈஸியாக ரூட். அவ்வளோதான். ஒரு இது தீர்வு கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதை வந்து லாம்டா வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். லாம்டா வந்து ரூட் கிடையாது. எது ரூட் சொன்னேன்? 3 லாம்டா 2 லாம்டா காமா தான் ரூட் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் காமா கண்டுபிடிச்சோம். ஸோ சப்ஸ்டிடியூட் இன் காமா. சப்ஸ்டிடியூட் இன் காமா. காமா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்? 9 - 5 லாம்டா. 9 - 5 லாம்டா. லாம்டா எவ்வளோனா 2. இது எங்கேருந்து வருது? ஈக்குவேஷன் 1லேருந்து வருது. அப்போது காமா ஈக்குவல் டு I2 10. 9ல் 10 போனால் -1. இதுதான் ஒரு ரூட். காமா தான் ஒரு ரூட். லாம்டா ரூட் கிடையாது. அது வந்து நம்ம ரேஷியோன்னு சொன்னதுனால அதை கொண்டு வந்து லாம்டாவை சேர்த்தோம். சரி, அப்போ மீதி ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாவுக்கு பேர் நம்ம என்னென்னு வச்சோம்? 3 லாம்டா. பீட்டாவுக்கு பேர் 2 லாம்டா. அப்போ இது 3 லாம்டா, இது 2 லாம்டா. காமா தான் ஏற்கனவே நம்ம -1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது லாம்டா எவ்வளோன்னா 2. லாம்டா எவ்வளோ? 2. அப்போ இதுக்கு பதிலாக 2 போட்டுக்கோ. அதே மாதிரி இங்கே 2 போட்டுக்கோ. அப்போ என்னாச்சு? 6, இது 4. அப்போது சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. சொல்யூஷன் தீர்வு. எது தீர்வாகும்? 6 ஒரு தீர்வு, 4 ஒரு தீர்வு, -1 ஒரு தீர்வு. அவ்வளோதான்பா. இன்றைக்கி நம்ம லாஸ்ட் சம். அதே 3.1 எக்ஸசைஸில் 7th சம். எக்ஸசைஸ் 3.1ல் 7th sum. If alpha, beta, gamma are the roots of the equation ax cube plus bx square plus cx plus d equal to 0, find the value of sigma alpha by beta gamma in terms of coefficients. இதன் தீர்வுகள் ஆல்ஃபா பீட்டா காமா எனில் சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமாவின் மதிப்பை கெழுக்களின் மூலம் அந்த மூலம் குழப்பிக்காத. மூலம்னா இங்கே வாயிலாக காண்க. கெழுக்கள்னா எது? ஏபிசிடி. கோஎஃபிஷியன்ட்னா இது ஏபிசிடி. ஸோ ஆன்சரில் வந்து ஏபிசிடி தான் வரணும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ நம்ம இதை செய்யலாம். சொல்யூஷன் எழுதிக்கோ. எதை எடுத்துக்கணும்? இப்போ நம்ம சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா எடுத்துக்கோமா. சிக்மானா அடிஷன். என்ன அடிஷன்? ஆல்ஃபா பை பீட்டா காமா எடுத்து அடிஷன். ஆல்ஃபா வர இடத்துல பீட்டா வரணும், பீட்டா வர இடத்துல காமா வரணும், காமா வர இடத்துல ஆல்ஃபா வரணும். இவ்வளோ தான் விஷயம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆல்ஃபாவுக்கு பீட்டா
பீட்டாக்கு காமா, காமாக்கு ஆல்ஃபா. இப்போ நீயே சொல்ல பார்க்கலாம், பீட்டாக்கு காமா, காமாக்கு ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பீட்டா, இவ்வளோ தான். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும். எப்படி சுருக்கிறது பாருங்கள். இப்போ டினாமினேட்டர் எடுத்துக்கோ, பகுதி எடுத்துக்கிட்டேன்னா திருப்பி வர்றது எதுனா ஆல்ஃபா பீட்டா காமா, அவ்வளோதான். இப்போ இங்கே பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா இல்லை, அந்த ஆல்ஃபா மேலே போயிருக்கு. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். காமா ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை, அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா இருக்குது, காமா இல்லை, அந்த காமாவில் போயிருக்குன்னா காமா ஸ்கொயர். அதாவது நீ ஆல்ஃபா பீட்டா காமான்னு யோசிக்காமல் ஏபிசின்னு நினச்சிக்கோ. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த அமைப்புக்கு வந்துடுச்சு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்க்குன்னா ஃபார்முலா a plus b plus c whole square minus 2 ab bc c na gamma inga ab bc ca a na alpha b na beta c na gamma avladha whole divided by என்ன இருக்கு alpha beta gamma. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? sum of the roots. ஞாபகம் இருக்கா? அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? மூலங்களின் பெருக்கல். ஆல்ஃபா பீட்டா காமாக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள், ஏபிசிடி. இது நடுவில் ஒன்று இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. அதுக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு மைனஸ், அடுத்ததுக்கு ப்ளஸ் சி பை ஏன்னா, இப்போ அடுத்தது மைனஸ் டி பை. இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? அதாவது ஆல்டர்னேட் ப்ளஸ் அண்ட் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் வரணும், பி பை ஏ, சி பை ஏ, டி பை ஏ, இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதை கொண்டாந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதுமா ஆன்சர் வந்துடும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு என்ன ஆன்சர்? மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபாக்கு என்ன ஆன்சர்? சி பை ஏ டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமாக்கு என்ன ஆன்சர்? மைனஸ் டி பை ஏ. இப்போ இதை சுருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும். சொல்லுங்கள், மைனஸ் பி ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ பை மைனஸ் டி பை ஏ. இப்போது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ரெண்டுலேயும் காமனாக எதை எடுத்துக்கலாம்? ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஸோ ஏ ஸ்கொயர் எடுத்துட்டா ஏ ஸ்கொயருக்கு மேலே பி ஸ்கொயர். ஆனால் இங்கே ஏ தான் இருக்குது, நான் எதை எடுத்துக்கிட்டேன்? ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த ஏவை மேலே பெருக்குன்னா 2ac பெருக்கிட்டேன். கீழே மைனஸ் டி பை ஏ. இந்த ஏவை ஏ ஸ்கொயரால் அடிச்சிரு. அப்போ என்ன ஆன்சர்? பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை இந்த ஏ ஸ்கொயரில் ஏ வச்சுட்டு மீதி ஒரு ஏ இருக்குது, அந்த ஏவை கீழே கொண்டு வந்தோன்னா மைனஸ் ஏடி. இப்போது நீங்கள் மைனஸை மேலே பெருக்கிட்டிங்கன்னா இப்படியே விடலாம், இல்லை மைனஸ் மேலே பெருக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, மேலேயும் கீழே மைனஸால் பெருக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2ac ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதையும் ஆன்சராக கொடுக்கலாம், அல்லது இதை மேலே மைனஸால் கீழே மைனஸால் பெருக்கிட்டு இதை ஆன்சராக கொடுக்கலாம். இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ தேர்ட் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். விடுபட்ட சம்ஸ் இருக்கும், நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க்காக அதெல்லாம் தரேன், அதை நீங்கள் செய்து உடனே அனுப்பணும்.